பஞ்சாங்கம் பார்ப்பதெப்படி பகுதி 3இல் நாம் பார்க்க இருப்பது பஞ்சாங்கத்தின் பக்க எண் 70 மற்றும் 71. திருத்தப்பட்ட கணிதத்தில் நாம் சூரிய உதயத்தின் அடிப்படையை கொண்டே ஒவ்வொரு நகரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கான ஜாதகத்தை கணிக்கிறோம். அந்த சூரிய உதயத்தை எவ்வாறு கணிப்பது என்பதற்கான விவரங்களை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இரு பக்கங்களில் குறிப்பிட்ட சில நகரங்களின் சூரிய உதயம், உச்சம் மற்றும் அஸ்தமனம் ஒவ்வொரு ஆங்கில மாதத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆங்கில மாதத்தில் எப்பொழுது மாறுதல் வருகிறதோ அந்த தேதியை இங்கே குறிக்கப்பட்டிருக்கும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் மணி விவரங்கள் ரயில்வே அட்டவணைக்குள்ளக்கூடிய 24 மணி நேர அட்டவணையை அடிப்படையாக கொண்டதாகும். அடுத்ததாக பக்கம் எண் 24 47 வரை தமிழ் மாதங்களுக்கான ஒவ்வொரு நாட்களின் அடிப்படையில் பஞ்ச அங்கங்களுடன் அந்த மாதத்திற்கான திதி, அந்தந்த நாட்களுக்கான திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், நட்சத்திர தியாஜ்யம், அமிர்தாதி யோகம், நேத்திரம், ஜீவன், விவாக சக்கரம், வாரசூலை, யோகினி நிற்கும் திசை, சென்னை அகஸ், ராசி இருப்பு, திருக்கணித சிராத்த திதி, வாக்கிய சிராத்த திதி மற்றும் அந்த மாதத்திற்கான விரதாதி விசேஷங்கள் இவற்றுடன் அந்த மாதத்திற்கான ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே நாம் உதாரணத்துக்காக பக்கமின் 24 மற்றும் 25 சித்திரை மாதத்தை குறிக்கிறதை எடுத்துக்கொண்டுள்ளோம். இங்கே மேலே பார்த்தால் சித்திரை மாதம் 38, அதாவது தமிழ் வருட எண் 38 குரோதி வருஷத்திய வாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் 2024 ஆண்டு ஏப்ரல் மே மாதம். குரோதி வருடம் சித்திரை மாதம் கலியுகாதி 5126, சாலிவாகன் 1946, ஆங்கில வருடம் 2024, பசலி வருடம் 1433, ஹிஜ்ரி 1445, கொல்லம் 1199, சைத்திர வைசாக மாதம், உத்தராயண காலம், வசந்த ருது, மேஷ மாதம் அவற்றுக்கான ஒவ்வொரு நாட்களுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பஞ்ச அங்கங்களான திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணம், வாரம் இவற்றை பற்றிய விவரங்கள் முதலில் பார்ப்போம். வாரம் என்பது கிழமையை குறிக்கக்கூடியது. அதற்கு எந்த ஒரு நாளிகை விவரங்கள் கிடையாது. திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணம் ஆகியவை நாளிகை வினாடியுடன் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த நாளிகை வினாடி என்பது அந்த குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட நாமயோகம் அல்லது குறிப்பிட்ட கரணம் முடிகின்ற நேரமாகும். அடுத்த நாமயோகம் அல்லது அடுத்த கரணம் அல்லது அடுத்த நட்சத்திரம் அல்லது அடுத்த திதி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்க நாளிகை வினாடிக்கு அடுத்த வினாடியிலிருந்து ஆரம்பமாகும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே அடுத்ததாக நட்சத்திர தியாஜ்யம் என்பது அந்த பர்டிகுலர், அதாவது அந்த குறிப்பிட்ட நாளிகை வினாளிகையில் ஆரம்பமாகும். அங்கிருந்து 4 நாளிகை நட்சத்திர தியாஜ்யமாகும். அதாவது அந்த வேலைகளை சுப காரியங்களுக்கு விளக்க வேண்டிய நேரமாகும். அடுத்ததாக அமிர்தாதி யோகம். அமிர்தாதி யோகம் என்பது நாம யோகத்துடன் ஒத்துப்போவதல்ல. அந்த கிழமையும் நட்சத்திரத்தையும் பொறுத்து அமிர்தாதி யோகம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இது 4 வகைப்படும். அதில் சித்த யோகம், அமிர்த யோகம் சுபமாகவும், பிரபலாரிஷ்ட யோகமும் மரண யோகமும் அசுபமாகவும் கருத வேண்டும். நேத்திரம், ஜீவன் நேத்திரம் என்பது 1, 2 என்ற 2 எண்களால் மதிப்பிடப்படுவது. 0 என்பது அசுபமாகவும், 1 என்பது மத்தியமமாகவும், 2 என்பது சுபமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜீவன் என்பது 0, அரை, 1 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். 0 என்பது அசுபமாகவும், அரை என்பது மத்தியமமாகவும், 1 என்பது முழு சுபமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். விவாக சக்கரம், ஒரு முகூர்த்தம் விவாகத்துக்காக குறிக்கப்படும் பொழுது பார்க்க வேண்டிய விவாக சக்கரம். வாரசூலை கர்ப்பிணியை தனது சொந்த வீட்டிற்கு அழைத்து செல்லும் பொழுது எந்த சூலத்தில் அழைத்து செல்லக்கூடாது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய வாரசூலை ஆகும். யோகினி, விவாக சக்கரத்தின் போது யோகினி நிற்கும் திசையை பார்க்க வேண்டும். அதற்காக பார்க்க வேண்டிய திசையாகும். சென்னை அகஸ் என்பது இந்த பஞ்சாங்கம் என்பது சென்னை நேரத்தை அடிப்படையாக கொண்டது என்பதால் சென்னையின் பகல் நேரத்தை குறிப்பதை சென்னை அகஸ் ஆகும். அது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை இருக்கக்கூடிய காலகட்டமாகும். அடுத்ததாக ராசி இருப்பு. சூரியன் அந்த ராசியில் எத்தனை நாளிகை வினாடி இருக்கும், ஒவ்வொரு நாளும் அது எவ்வாறு குறைந்து கொண்டு வரும் என்பதை குறிப்பது. அடுத்ததாக திருக்கணித சிராத்தம் அண்ட் வாக்கிய சிராத்தம், சிராத்தத்திற்காக எந்த திதி என்று தெரிந்து கொள்வதற்காக. விரதாதி விஷயங்கள், அன்றைய தமிழ் நாளில் என்ன விசேஷங்கள் என்பதை குறிப்பிடுவது. மேற்கொண்டு அங்கேயே பார்த்தால் ஒரு ராசி கட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கும். அந்த ராசி கட்டம் என்பது அந்த மாதத்திற்கான கிரக நிலைகள். அதன் உள்ளே ஒரு எண்ணிக்கை கொடுத்து
பக்கத்தில் ஒரு இதில் உதாரணமாக இங்கே பார்த்தால் 10 மீன அங்கா என்று இருக்கப்பட்டிருக்கும். அப்படி என்றால் சித்திரை மாதம் 10ஆம் தேதி மீனத்திற்கு அங்காரகன் பெயருகிறான் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான பக்கமாகும். இந்த பக்கத்தை வைத்துதான் எல்லா சுப காரியங்களுக்கும் எல்லா லக்னங்களை குறிப்பதற்கும் நாம் கணித முறைகளை மேற்கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பக்கம் எண் 84 மற்றும் 85. எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த சுப நிகழ்வுகள் செய்வதற்கு உகந்தது என்பதை பற்றிய முழு விவரங்கள் இந்த பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். 27 நட்சத்திரங்களுக்கான எந்தெந்த சுபகாரியங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் என்பதை பற்றிய விவரங்கள். அத்தோடு இங்கே வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வாஸ்து புருஷர் தனது நித்திரையிலிருந்து எழுந்திருப்பார். அவர் எழுந்திருக்கிற காலம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அங்கிருந்து 3.25 நாளிகை அவர் விழித்திருக்கும் காலமாகும். இதனை அடிப்படையாக வாஸ்து காரியங்கள் செய்யலாம். அடுத்ததாக திதிகளிலுடைய விஷச்சூன்ய ராசிகள் பற்றி இங்கே குறிப்பு இருக்கும். அதாவது ஒவ்வொரு திதிக்கும் ஒரு ராசி சூன்ய ராசியாக மாறுவதுண்டு. 2 ராசிகள் உண்டு பெரும்பாலும் அனைத்து திதிகளுக்கும். சதுர்த்தசிக்கு மட்டும் 4 ராசிகள் உண்டு. அமாவாசை பௌர்ணமிக்கு சூன்ய ராசிகள் கிடையாது. அதனுடைய விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ராசிக்கு அதிபதி சூன்யாதிபதி ஆகிறார். அந்த விவரங்களை தெரிந்து கொள்வது இந்த பக்கங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பக்கம் எண் 96, அதாவது பஞ்சாங்கத்தின் கடைசி பக்கம். இந்த பக்கத்தில் பார்த்தால் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் நவகிரகங்கள் குறிப்பிடப்பட்டு அந்த நவகிரகங்களுடைய கீழ நிலை கொடுக்கப்பட்டிருக்கும். கீழம் என்றால் அந்த கிரகம் அங்கே ஆட்சியா, உச்சமா, நீசமா, பகையா, நட்பா, சமமா என்ற விவரங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். இதனை இங்கே தெரிந்து கொள்ள முடியும். அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றிய ஒரு ஃபார்முலா என்றே சொல்லலாம். அவ்வாறு சொல்லப்படுகிற ஒரு ஃபார்முலா ஒன்றும் அங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபார்முலாவை வைத்து நாம் இதை கணித்து கொள்ள முடியும், நினைவில் நிறுத்தி கொள்ள முடியும் என்றும். அதே போல் தற்கால சத்ருமித்ரு கிரகம் எது என்பதை பற்றியும் கொடுக்கும். இது டெம்பரவரியானது. அடுத்ததாக அந்த பக்கத்தில் ஒவ்வொரு நாளுக்குமான ஹோரை, எந்த ஹோரை எந்த கிழமை என்று, அதன் அதிபதி யார் என்பதை பற்றிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை இங்கிருந்து தெரிந்து கொள்ள இயலும். இதுவரை நாம் பார்த்தது பஞ்சாங்கத்தில் சில முக்கியமான அம்சங்களை பற்றிய குறிப்புகளாகும். இந்த குறிப்புகளை வைத்து நாம் பஞ்சாங்கத்தை ஓரளவுக்கு பார்த்து தெரிந்து கொள்ள இயலும் என்பதை பற்றி இந்த 3 பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த பஞ்சாங்கத்தை வைத்து ஒரு பிறந்த குழந்தையின் ஜாதக கட்டத்தை எவ்வாறு கணிப்பது என்பதை பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.